வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் A டைப் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 12th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சம்ஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தேரியும் பார்த்து வச்சுக்கோங்க. சில டைம் 2 மார்க் 3 மார்க்கில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நமக்கு தியரியாக வந்து பார்த்தோன்னா கேட்டுருவாங்க. கம்பல்சரி கொஸ்டினை தியரியை கூட பார்த்திங்கன்னா கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுட்டு 12th அக்கௌண்டன்சி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ் டெஃபினிஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவையனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 கட்டாய வினா. ஸோ இதில் 7 into 14 நிதி நிலை அறிக்கை, அதாவது நிலை அறிக்கை என்றால் என்ன, உயில் கொடை என்றால் என்ன, இந்த மாதிரி தியரி வந்து கேட்பாங்க. கீழே சம் இருக்குது. உயர் லாபம் என்றால் என்ன, தியாக விகிதம் என்றால் என்ன, கூட்டாளி விலகல் என்றால் என்ன, அதே மாதிரி சம்ஸ் பார்த்துக்கோங்க. தானியங்கு கணக்கியல் முறை என்றால் என்ன, இந்த மாதிரி தியரியாக நிறைய கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், அதனால் இருக்கக்கூடிய கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. தியரிலாம் 14 கொஷின் கம்பல்சரி, 7 into 3 21. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். கூட்டாளி சேர்க்கும்போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல்கள் யாவை, தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு சம்மிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் வந்து 7 into 5 35. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் கூட சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்தால் சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்தோன்னா தியரி கொஸ்டினும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸு ப்ளஸ் தியரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லா கொஷினும் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. ஒரு ஐடியா தான் எப்படி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன 5 மார்க் கேட்டிருக்காங்க சம்மு, என்னென்ன தியரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளை ஏதேனும் மைதினை விளக்கவும். ஸோ அதே போல் கீழே எக்ஸ்பிளைன் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.